தற்பொழுது சக்தி சிரச நிவாரணம் தொடர்பான தகவல்களுடன் கொழும்பு 13 விவேகானந்த சபையிலிருந்து எமது அலுவலக செய்தியாளர் தொடர்பு கொள்கின்றார். வனிதா பரமேஸ்வரன் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். 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 சக்தி சிறுச நிவாரண யாத்திரைக்கான உலர் உணவுப் பொருட்களை சேகரிக்கிற பணிகள் விவேகானந்தா சபையில ரொம்பவுமே விறுவிறுப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மலையக உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறைய பேர், இதையும் குறிப்பா நாங்க சொல்றதா இருந்தா, வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா நோக்கத்துக்காக இங்க வருகை தந்தவங்களும் ஒரு வாகன சாரதி கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயம் சக்தியால முன்னெடுக்கப்படுது, சக்தி சிறுச நிவாரண யாத்திரை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னதுமே தங்களால பொருட்கள் வாங்க முடியல அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் போது கூட பண உதவி வழங்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வங்கி கணக்கை வாங்கிட்டு போயிருக்காங்க. இதையும் சில பேர் இந்த சுற்றுப்புறத்துல வசிக்கக்கூடியவங்க அவங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டுகள்ல இந்த விஷயத்த சொல்லி வர முடியாதவங்க கிட்ட கூட பொருட்களை சேகரித்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதையும் தவிர கோயில்கள், சர்ச், பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடியவங்க அந்த இடங்கள்ல அவங்களாகவே பொருட்களை சேகரிச்சு ஒரு குழுவாக கொண்டு வந்து பொருட்களை வழங்கிட்டு இருக்காங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 2-3 பேர் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு வந்து கொடுத்த பிறகும் கூட அவங்க கேட்கறது, இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, எங்களுடைய உறவுகளுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்குமே நாங்க சொல்லக்கூடியது, உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க. குறிப்பா பால்மா, நூடுல்ஸ், பிஸ்கெட், புத்தம் புது ஆடைகள், போர்வைகள், சவர்க்காரம், மருத்துவ உதவி பொருட்கள் நீங்க வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்று இரவு 9 மணி வரைக்கும் சக்தி சிறுச நிவாரண யாத்திரைக்கான உலர் உணவுப் பொருட்களை விவேகானந்தா மேட் இருக்கக்கூடிய விவேகானந்தா சபையில சக்தியினுடைய நிவாரண குழுவினர்கிட்ட நீங்க கையளிக்கலாம் என்பதை இந்த நேரத்துல உங்களுக்கு நாங்க தாழ்மையோடு வேண்டிக் கொடுக்கிறோம். நன்றி. நன்றி வனிதா பரமேஸ்வரன். திருச சக்தி செய்யற இந்த சாண யாத்திரையில நீங்களும் கூட கலந்து கொண்டு இப்படி ஒரு அனர்த்தம் நடந்திருக்கிற நேரத்தில் எல்லாரும் எங்க பெரியோர் உதவி செய்யறாங்க. நாங்க உள்ள எல்லா மக்களுக்கிடம் எல்லா ஜாதி பேதம் இல்லாம எல்லாரும் இதுக்கு பெரியோர் ஹெல்ப்பா இருக்கும். எல்லாரும் இதுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்கட பிள்ளைங்க போல தானே, பிள்ளைங்க எனக்கு கவலை தானே, எங்கட அம்மா மாதிரி எங்கட மக்களுக்கு நாங்க செய்யத்தானே வேணும் உதவி. அதுக்காகத்தான் இது கேட்கும் கவலையாயிடுச்சு.